அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுகவை சார்ந்த பொறுக்கி புறம்போக்கு ஞானசேகரன் குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் இப்போது வெளிவந்திருக்கிறது. இந்த ஞானசேகரன் பிரியாணி கடை வச்சுக்கிறவன், பகலில் திமுக காரன், இரவில் பாலியல் பொறுக்கி, இப்படின்னு பல முகங்கள் இருந்தாலும் இவனுக்கு இன்னொரு முக்கியமான முகம் இருக்குது. அதுதான் திருட்டு முகம், திராவிட முகம். இந்த திருட்டு பையன் என்ன பண்ணிருக்கான்னா, இரவு 10 மணிக்கு மேலே வில்லா வீடுகளை, சென்னையில் தனியார் கூடிய இந்த வில்லா டைப்பு வீடுகளை குறிவைத்து அந்த வீட்டை கொள்ளையடித்து நகைகளை எடுக்கக்கூடிய ஒரு திருடனாக இருந்திருக்கிறான், ஒரு ராத் திருடனாக இருந்திருக்கிறான், இரவு நேர திருடனாக இருந்திருக்கிறான் அப்படிங்கிற தகவலை காவல்துறை சொல்லியிருக்காங்க. இப்பொழுது புதிதாக அவன் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 7மே திருட்டு வழக்கு. அதாவது ஒரு திமுக காரனா உண்மையாக வாழ்ந்திருக்காங்க. அதில் நம்ம பாராட்டி அவனை வந்து உண்மையாகவே வாழ்ந்துட்டான், ஒரு ஊப்பியாக வாழ்ந்துருக்கிறான். இந்த 7 வழக்குகள் பின்னணியில் கிட்டத்தட்ட 100 பவுன் நகை வந்து அவன் பல்வேறு இடங்களில் அடகு வச்சிருந்ததாகவும் அந்த நகையை இப்போ வந்து காவல்துறை மீட்டிருக்காங்க. இந்த நகை ஏன்டா திருடுன அப்படின்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு, என் பொண்டாட்டிகளுக்கு கொடுக்க திருடுனங்கம்மா. வடிவேல் ஒரு படத்தில் பூ வேண்டாம் பாரு, சிங்கமுத்து அண்ணா வீட்டில் பொண்டாட்டிகளுக்கு பூ வாங்கிட்டு போங்கன்னு பாப்பில். பொண்டாட்டிகளுக்கா? கல்யாணமே முடியல பொண்டாட்டிகளுங்கிற அதை வந்து சிங்கிளில் சொல்லுவாப்ப, புளூரில் சொல்லுவாப்புல. அது மாதிரி என் பொண்டாட்டிகளுக்காக நகையத்துக்க 3 பொண்டாட்டி, தலைவனை போலவே இருந்திருக்கான். 3 பொண்டாட்டி கட்டி, 3ஐயும் அபிஷியலாக கட்டி, 3ஐயும் ஒரே வீட்டில் வச்சு குடும்பம் நடத்திருக்காம பாருங்க. அப்போ அவனுடைய திறமையை உண்மையிலே பாராட்டணும். அது பெரிய திறமை. அது திமுக காரனுக்கு மட்டுமே வாய்க்கப்பட்ட தனித்திறமை. அந்த திறமையின்படி வாழ்ந்துக்கிறான். அந்த பொண்டாட்டிகளுக்காக நகையை கொள்ளையடிச்சுக்கிறான். கொள்ளையடித்த பணத்தில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி அதை கட்சிக்கு நிவாரணமாகவும் கொடுத்துருக்கான், நிதியாகவும் கொடுத்துருக்கான். அதில் கட்சியில் நல்ல பேர் எடுத்துக்கிறான். வட்டச் செயலாளர், கொட்டச் செயலாளர், மண்டச் செயலாளர், சதுரச் செயலாளர், செந்து முருகன் எல்லாரும் கூட நெருக்கமாக இருந்துக்கிறான். மா சுப்பிரமணியம் வரைக்கும் நெருக்கமாக இருந்துக்கிறான். இந்த நெருக்கத்தின் அடிப்படையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சர்வசாதாரணமாக அவன் போயிட்டு வந்துக்கிறான். இப்போ என்ன பெரிய இதுன்னா, இவன் 100 பவுன் மட்டும்தான் திருடிஇருந்தானா, இன்னும் பல 100 பவுன்களை திருடிஇருந்தானா அப்படிங்கிற கேள்வி உருவாயிருக்கு. இந்த ஞானசேகரன் திருட்டு பணத்தில் தான் கார் வாங்கியிருக்கான். சாதாரண காரில் ஆடி காரு, தார் கார் இவங்கிட்ட கேட்டுக்கு, பண்ணை வீடு, பண்ணை வீட்டில் திருடி, வில்லா வீட்டில் திருடி பண்ணை வீடு வாங்கியிருக்கான். இந்த ராபின் ஹுட்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறவன்ட்ட திருடி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ராபின் ஹுட்டு, இருக்கிறவன்ட்ட திருடி பொண்டாட்டிகள் கொடுத்தா அவன் ராமசாமி ஹுட்டு. 1 பவுன் நகை வாங்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் பல பெண்கள் திருமணம் செய்யாமல் இருக்காங்க. ஒரு பெண் 1 பவுன் நகை வாங்கலாம் வழி இல்லை. தாலிக்கு தங்கம் இருக்கு இல்லையா, அந்த தாலிக்கு தங்கம் வாங்க வழி இல்லாமல் அரசு கொடுக்குற அந்த தாலிக்கு தங்கத்தில் வாங்கி கல்யாணம் முடிக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஒரு 2 கிராமில் ஒரு செயின் வாங்கிட மாட்டோமா சின்னதாக? 2 கிராமில் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுற மாட்டோமா? மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்க போடுறதுக்கு பதிலாக தாலி ஒரு 1 கிராமில் தாலி வாங்கி போட்டுற மாட்டோமான்னு அலையக்கூடிய கிராமங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது. ஆனால் இவன் சர்வசாதாரணமாக கொள்ளையடித்து தன் பொண்டாட்டிகளுக்கு 100 பவுன் நகை வாங்கி போட்டிருக்கான். உழைச்சில்லை. ஒரு பக்கம் பிரியாணி கடை, ஒரு பக்கம் திமுக பொறுப்பு, ஒரு பக்கம் இரவு நேரங்களில் பெண்கள் மீதான அத்துமீறல், இன்னொரு பக்கம் திருட்டு. 4 வகையான கேரக்டரா. அந்நியன் படத்தில் விக்ரம் கூட 3 கேரக்டர் தான். இவன் 4 கேரக்டருக்கு 4 கட்ட போட்டிருக்கான். அம்பி, அந்நியன், ரமோவை தாண்டிட்டான். இவன் வெறும் கொள்ளை சம்பவங்கள் மட்டும் தான் ஈடுபட்டானா? திருட்டு வழக்கு மட்டும் தான் இவன் இருக்கா? பாலியல் குற்றங்கள் இவன் மீது எத்தனை இருக்குது அப்படிங்கிற கேள்வி இப்போது பிறந்திருக்கிறது. ஏன்னா 2012 இவன் இதே மாதிரி ஜெயிலுக்கு போனதாக சொல்கிறாங்க. 2018 இவன் மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. 2021 இருக்குது. தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக பெண்களை நிறைய பயன்படுத்தினா இவனுடைய அலைபேசியில் 20க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருந்ததாக அன்றைக்கு செய்தி ஊடகங்களில் பரவியது. அப்போ அது குறித்த தகவல்கள் என்ன? அது குறித்து காவல்துறை விசாரித்ததா? இன்னும் எத்தனை பெண்களை இவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கான், தன் தேவைக்கு பயன்படுத்திருக்கான் என்பதை தாண்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வாசல் நின்ன காரு யாருடைய காரு, அது யார் பேர் இருந்துச்சு, அந்த யார் அந்த சாருங்கிறத தாண்டி அந்த கார் யார் காரு, அந்த காருக்குள்ள எந்த சார் இருந்தார் அப்படிங்கிற கேள்வி வருது. அதே போல் இவனுடைய தார் காரும் இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு தாரு, ஒரு ஆடி காருன்னு சொல்கிறாங்க.
பாருங்கள், உண்மையிலே பாருங்களேன், ஒரு சர்வ சாதாரணமாக ஒரு திருடிக்கிட்டு பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்திக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு திமுக ஆட்சியில் சொஃபஸ்டிகேட்டாக வாழ்ந்துருக்காங்க. அதுவும் பட்டா இல்லாத லேண்டில் 3 மாடியை கட்டி நல்லா வாழ்ந்துருக்கிறான். இந்த பெண் மேலே கை வைக்கலைன்னா, அந்த பெண் புகார் கொடுக்கலன்னா இவன் இவ்வளவு வழக்கு வழி வந்திருக்குமா? காவல்துறை விசாரிச்சுட்டே இருக்கும், காவல்துறை தேடிக்கிட்டே இருக்கும். திருட்டு வழக்கில் இவனுடைய ஃபேஸ் மாஸ்க் இருக்குது, இவன் இவனுடைய முக அடையாளங்கள்லாம் பள்ளிக்கரணை காவல்துறை வச்சுருக்காங்க. ஆனால் இவனை தேடுற முயற்சியில் காவல்துறை ஈடுபடலை. காவல்துறை வீட்டு நகையும் பணமும் திருடு போனால் காவல்துறை தேடுவாங்க. எஸ்பி வீட்டில், டிஎஸ்பி வீட்டில், டிஐஜி வீட்டில் திருடு போனால் தேடுவாங்க. எளிய மனிதர்கள், சாமானிய மனிதர்கள் வீட்டில் திருடு போனால் எங்கே தேடுறாங்க? திருடு போனது 10 பவுனாக இருந்தால் வந்து சேர்றது 3 பவுனாக இருக்குது. அதுவும் வேறு நகையை கொடுப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில். பெரும்பாலான திருட்டு வழக்கில் நகையே வந்து சேர்றது கிடையாது. பைக்கு திருடு போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா பைக்கை கண்டுபிடிச்சா இன்ஜினே இல்லாத, டயரே இல்லாத கூடு தான் கிடைக்கும். இப்போ தம்பி டிடிஎஃப் வாசன்ட்ட ஒரு பைக்கை பிடித்தாங்க, கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் அந்த பைக்கு. அந்த பைக்கை 1 வருஷமாக போட்டிருந்து அந்த பைக்கை பார்க்கும்போது பரிதாபமாக கண்ணீர் விட்டு கதறி அழுறானுங்க. அது திருட்டு வழக்கு கிடையாது. அவன் வண்டியை ஸ்பீடாக ஓட்டினா, ஹெல்மெட் போடாமல் ஓட்டினா அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டில் சும்மா வண்டியை சீஸ் பண்ணி வச்சதுக்கு அந்த வண்டியை எப்படி போட்டுக்கான்னா, திருட்டு வழக்கில் பிடிச்ச வண்டிலாம் வண்டிக்கே இந்த நிலைமைன்னா நகை, பணம், இந்த மாதிரி பொருட்கள்லாம் அது காவல்துறையிட்ட போனது வந்து சேர்ந்ததாக, முழுமையாக வந்ததாக வரலாறே கிடையாது. அப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டில் இந்த யானசேகர்கிட்ட பிடிச்சது வெறும் 100 பவுன் தானா, இல்லை இதுக்கு மேலே இருக்கா? அதை தாண்டி இவன் 100 பவுன் சொல்றதுக்கு அவன் ஹரிச்சந்திரனா? அவன் எத்தனை 1000 பவுன் திருடினானோ அவனே 100 பவுன் ஒத்துக்கிட்டான்னா இன்னும் எவ்வளவு பவுன்கள் திருடி இருப்பான். ஆனால் இவனுடைய வழக்கில் தமிழக காவல்துறை துரிதமாக செயல்பட்டுருக்காங்க. ஏன்னா கடுமையான எதிர்கட்சியுடைய அழுத்தம், எதிர்கட்சியுடைய போராட்டம், அந்த சீமானவர்கள் தொடர்ச்சியான அறிக்கை, அதே போல் பாஜகவோட அறிக்கை, அதிமுகவோட அறிக்கை, அதிமுகவோட போராட்டம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு அழுத்தத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்தது. சமூக வலைதளங்களில் யார் அந்த சார் அப்படின்னு கேட்டது மூலமாக ஒரு பெரிய அழுத்தம் உருவானது. தமிழ்நாடு முழுமைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் இந்தியா முழுக்க உச்சநீதிமன்றைக்கும் பேசுபொருள் பொருளாக மாறியதால் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு 3 IPS அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் தலைமையிலான இந்த குழு 60 நாட்களுக்குள்ளே இதை விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நேர்மையாக இந்த தமிழ்நாடு காவல்துறை தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரிச்சுக்கணும். ஆனால் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் இந்த வழக்கு கண்காணிக்கப்படுவதனால, விசாரணை நடத்தப்படுவதனால இப்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த குற்றப்பத்திரிகையிலையும் இவன் ஒரு பாலியல் குற்றவாளி என்பதை தாண்டி இவன் ஒரு திருட்டு வழக்கில் தொடர்புடையவன் அப்படிங்கிறது. திருட்டு வழக்கை பொறுத்தளவில் ரெக்கவரி கொடுத்துட்டா அந்த கேஸ் நிற்காது. எந்த அளவுக்கு ரெக்கவரி கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு அந்த கேஸ் விடுதலை செய்யப்படும். அப்போ இந்த யானசேகரன் வழக்கில் யானசேகரன் மீது 22 வழக்குகள் ஏற்கனவே, இப்பொழுது 7 வழக்குகள். இந்த 27 வழக்குகளுமே யானசேகரன் 100 பவுனை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கிறோம், நாங்கள் ரெக்கவரி எடுத்துருக்கோம் போது அந்த வழக்கு யானசேகரனுக்கு சாதகமாக தான் போகும். அப்போ யானசேகரனை ஒரு பாலியல் குற்றவாளியை திருட்டுக்காரன், திருட்டு வழக்கில் தொடர்புடையவன் அப்படின்னு காட்டுவதன் மூலமாக, அதை ரெக்கவரி செய்கிறது மூலமாக அவன் அந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு தான் அது உதவுமே ஒழிய, தப்பிப்பதற்குனா அதில் விடுதலை வரைக்கும் தான் உதவுமே ஒழிய, அவன் ஒரு பாலியல் குற்றவாளிங்கிற நிரூபதற்கான விசாரணை நடைபெற்றதா? இன்னும் எத்தனை பெண்களை அவன் பாலியலாக தேவைப்படுத்தினா? இந்த பெண்ணை அவன் ஏன் அணுகுனா? இந்த பெண்ணை வேற யாருக்கும் நான் தேவைக்கு பயன்படுத்துறேன்னு சொன்னானா? அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறது மூலமாகத்தான் இவன் ஒரு பாலியல் குற்றவாளி என்பதை நிரூபிக்க முடியும். அந்த பாலியல் குற்றங்களுக்கு தான் இவனுக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. திருட்டு குற்றங்களை பொறுத்தளவில் பல திருட்டு பயல்கள் 420 வழக்கு, 420 வெறும் இது இல்லை, IPS நம்பரில் 420 வழக்கு வச்சுக்கிற திருட்டு பயலாம் வெளியே சாதாரணமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இதில் அப்போ பாலியல் குற்றவாளி என்று இந்த யானசேகரன் நிறுவுவதற்கான கடுமையான விசாரணைகள் இன்னும் நடத்தப்படணும். அது குறித்து தமிழக காவல்துறை தீவிரமாக ஆய்வு செய்யணும் என்பதை தாண்டி இந்த யானசேகரனுக்கு யார் ரோல் மாடல்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ஒருத்தர் எழுதியிருந்தார். யானசேகரன் என்ன பண்ணுறான்? பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறான், கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடித்த பணத்தில் மனைவிமார் வீட்டுக்கு கொடுக்குறான், கொள்ளையடித்த பணத்தில் சொற்ப தொகையை கட்சி கொடுக்குறான். இது யார் ரோல் மாடல்? அவன் பார்க்குறான், ஆஹா, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி, மக்கள் பணத்தில் லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்து அமைச்சராகிறான். அமைச்சராகி அந்த பணத்தில் சொகுசாக வீடு கட்டுறான், சொகுசாக கார் வாங்குறான். செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, பொன்முடி, இந்த மாதிரியான அமைச்சர்கள் தான் இவனுக்கு ரோல் மாடல். அமைச்சர்களை பார்த்தான், நல்ல இவங்க மட்டும் கொள்ளையடித்து வீடு வாங்கலாம்,
நாம அமைச்சர் ஆகலை, ஊப்பியா இருக்கோம், 200 ரூபாய்க்கு வாழ்றதா, நாமளும் கொள்ளையடிச்சு வீடு வாங்குவோம், கொள்ளையடிச்சு பொண்டாளிகளுக்கு நகை கொடுப்போம் அப்படின்னு இவனுக்கு ரோல் மாடலா வாழும் சாட்சியாக அமலாக்கத்துறையின் பிடியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் திமுகவுடைய முன்னாள் மூத்த தலைவர்களும் தான் இந்த ஞானசேகரனுக்கு ரோல் மாடல். இப்படி திருட்டு, வழிபறி, பாலியல் குற்றங்கள், கொள்ளையடிச்ச பணத்தில் மனைவிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, கொள்ளையடிச்ச பணத்தில் கார் வாங்குறது, கொள்ளையடிச்ச பணத்தில் பிரியாணி கடை நடத்துறது, பெண்களை மிரட்டி அதை தன் தேவைக்கு பயன்படுத்தி எல்லா பொறுப்புகளையும் வைப்பதனால, ஒரு ஊப்பியாகவே வாழ்ந்ததுனால ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு கூப்பிடுற அனைத்து தகுதியும் கொண்ட ஒரே நபரு இந்த ஞானசேகரன் தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ